அர்ஜுன் தேஸ்வால். இதுக்கு முன்னாடிலாம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பற்றி ஒரு ஒப்பீனியன் என்ன இருந்துச்சுன்னா, அர்ஜுன் தேஸ்வால் அவுட் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம உள்ளேயே கொண்டு வரலன்னா நம்ம வந்து ஈஸியாக கேமை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. நீரஜ் நர்வால் செம்மையாக விளாண்டுட்டுருக்காரு. செம சப்போர்ட்டிவ் ரோலு, அதுவும் வந்து டேக்லிங் கூட பண்ணுறாரு. ரொம்ப அற்புதமாக கரெக்டான சப்ஸ்டியூட் ரோல் விளாண்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்ருக்காரு. போன தடவை நம்ம வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கூட நம்ம வந்து தோக்க வேண்டிய மேட்ச்சு நம்ம டை பண்ணிட்டோம். யாரோட ஹெல்ப்பில்? சச்சினோட ஹெல்ப்பில். சச்சின் செம்மையாக விளாண்டு ஒரு டை வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இந்த தடவை சச்சின் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து பட்னா பைரட்ஸோட எவ்வளோ கவனமாக விளாண்டோமோ அதே கவனத்தோட ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை விடையும் விளாடுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு, தமிழ் தலைவாஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஏன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் வந்து இப்போ வந்து பிளே ஆஃப்குள்ளெல்லாம் போகலங்க. அவங்க பிளே ஆஃப்குள்ளே போகணுன்னா இந்த மேட்சோட விக்ட்ரி ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு முக்கியம். இப்போ அவங்க வந்து 8th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதில் வின் பண்ணாதான் அவங்க அந்த பிளே ஆஃப் கனவு, அதாவது டாப் 6க்குள்ளே வருவாங்க. ஆனால் தமிழ் தலைவாஸ் வந்து 10th பொசிஷனில் இருக்கிறாங்க. இதை வின் பண்ணாதான் கனவே தொடர முடியும். அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ் தலைவாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ரொம்ப ஈஸியான மேட்செல்லாம் கிடையாது. ஆனால் பட்னா பைரட்ஸ் கூட நம்ம எப்படி விளாண்டோமோ அதே கேமை அப்படியே நம்ம இங்கே விளாண்டோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பட்னா பைரட்ஸோட ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தோம். தெவாங்லாம் 8 அன்சக்ஸஸ்ஃபுல் ரைட் பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு அவரை டேக்கிள் பண்ணியிருந்தோம். ஸோ அதே கேமை நம்மளால் இங்கே ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான். இங்கேயும் வந்து அயன் ரோலை இங்கே நீரஜ் நர்வால் செம்மையாக ப்ளே பண்ணுவார். நம்ம வந்து அர்ஜுன் தேஸ்வாலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோமோ அதே ஸ்ட்ராட்டஜியை நீரஜ் நர்வாலுக்கும் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணோன்னா நம்மளால் இந்த கேமை ஜெயிச்சு பிளே ஆஃப் கனவை நம்ம வந்து இன்னும் கனவு காண முடியும் அப்படிங்கிற நிலமையில் இருக்கும். சரி, அவங்களோட பெஸ்ட் ரைடர் நம்மளுக்கு அர்ஜுன் தேஸ்வால்னு தெரியும். அவங்களோட வந்து நம்ம இதில் வந்து நம்ம பெஸ்ட் ரைடர்ஸ் டாப் லிஸ்ட் 10 லிஸ்ட்டில் தமிழ் தலைவாஸில் யார் இருக்கான்னா யாருமே இல்லை. ஏன்னா நம்ம தான் பிளேஸை மாற்றிட்டே இருக்கோமே. மைன் சஃபாவிக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஒரு இடம் கொடுத்துருந்தோன்னா அவர் கண்டிப்பாக டாப் 10ல் இருந்திருப்பார். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 7-8 மேட்ச் என்கிட்ட கேட்டால் அவருக்கு இடமே கொடுக்கல, வாய்ப்பே கொடுக்கல. இப்போ அவர் தான் நம்ம வந்து தமிழ் தலைவாசை வந்து கொஞ்சம் தூக்கி நிறுத்தி அந்த பிளே ஆஃப் கனவு காண வைக்கிறதுக்கு வந்து மொயின் ஜஃபைக்கு தான் வந்து ஒரு காரணம். ஆனால் அவருக்கு நம்ம சரியான வாய்ப்புகள் கொடுக்கல. சரி, அதனால் நம்ம வந்து டாப் ரைடர்ஸில் நம்ம லிஸ்ட்டில் யாருமே இல்லை. ஆனால் டிஃபெண்டர்ஸில் வந்து நம்ம நிதிஷ் இருக்கார். 7th ரேங்க் எடுத்துருக்கிறாருங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டிஃபெண்டர்ஸ் ரேங்கிங் லிஸ்ட்டில் ஜேபிபியில் யாருமே இல்லை. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு வீக்னஸ்ஸு. நிதிஷ்குமார் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம ஜேபிபி ஜெயிக்கிறோம். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவங்களுமே வந்து ரொம்ப பதட்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு மஸ்ட்டு வின் கேம், நம்மளுக்கும் மஸ்ட்டு வின் கேம். ஆனால் நம்ம வந்து எப்படி தெவாங்கையும் அயனையும் பட்னா பைரட்ஸில் பிடிச்சி போட்டோமோ, எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு கிளவராக விளாண்டோமோ அதே மாதிரி விளாண்டா கண்டிப்பாக இது நம்மளோட கேம். வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் தமிழ் தலைவாஸ். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், பட்னா பைரட்ஸோட எப்படி விளாண்டிங்களோ அப்படியே விளாடணும். மேலேயும் வேண்டாம் கீழேயும் வேண்டாம். மேபி இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது முடிஞ்சால் கரெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். அப்புறம் சச்சின் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணார் பட்னா பைரட்ஸ்க்கு. அப்புறம் வந்து சாகுல் குலியா செம்மையாக ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாலே நம்மளால் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வின் பண்ண முடியுங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வின் பண்ண முடியாத டீம்லாம் இல்லை. நம்மகிட்டையே வந்து டை தான் பண்ணாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்சை நம்ம வந்து பிடிச்சி இழுத்து நம்ம வந்து டை பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கோம். ஸோ தமிழ் தலைவாஸ்க்கு இது ஒரு அரிய வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இதுக்கு அப்புறம் உள்ள மேட்சஸ்லாம் ரொம்ப ஈஸியஸ்ட் மேட்சஸ் தான். பெங்கால் வாரியர்ஸை நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்மளுக்கு வந்து மேலே ஜஸ்ட் 1 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெங்களூரு புல்ஸ் அவங்களையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஈஸியாக. அப்புறம் வந்து புன்னேரி பல்டன் நம்ம ஏற்கனவே ஜெயிச்சிருக்கோம், அவங்களையும் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மேட்ச் தான் ரொம்ப குரூஷியல் மேட்ச்சு.
இதில் ஜெயிச்சிட்டோன்னா கண்டிப்பாக மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தமிழ் தலைவாசம் கொஞ்சம் டெரராவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு நேம் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து நிதிஷ்குமார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி மொயின் சஃபாகி நல்லா விளாண்டுட்டு தான் இருக்கார், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்புகிறோம். மற்ற பிளேயர்ஸ் கரெக்டான சப்போர்ட் ரோல் கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. ஸோ அந்த 40 நிமிஷம் தம் பிடிச்சி வெறியாக விளாண்டோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த மேட்ச்சை ஜெயிப்போம் நம்புவோம். ஸோ இது நம்மளோட ப்ரெடிக்ஷன் டைம். நம்ம ப்ரெடிக்ஷன் தமிழ் தலைவாசம் ஜெயிக்க போதுங்க, இதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணவங்களால கண்டிப்பாக ஜேபிபி அதுவும் ஈஸியாக ஜெயிப்பாங்க, 5 பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்.